சந்தோஷம் தான் எங்களுக்கு கவனிக்கு. காலேஜில் கூட்டு பார்த்தாலே பொறாமையா இருக்கு. ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே வந்து எப்படா காலேஜ் போகணும்னு இருக்கோம். காலேஜ் போயிட்டா ஏன்டா லீவ் விடுறாங்கன்னு தோணும். கிளாஸுக்கு போனதை விட ஜாஸ்தி கார் பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தது. ஆசிரியர் கூப்பிடுவாரு, தம்பி உள்ள வாப்பா அட்டெண்டன்ஸ் போடுறேன் இன்னைக்காவது போகும்போது மெக்கானிக் இன்ஜினியரிங் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இங்கே தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. காலேஜ் படிக்கும்போது சொன்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 10th 11th படிக்கும்போது நினைக்கிறேன் அப்பா சொன்னாங்க, நான் சொல்றேங்கிறதுக்காக நீ ஒரு விஷயம் செஞ்சேன்னா ரொம்ப நாள் செய்ய முடியாது. செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற விஷயம் கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். ஆனால் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்க போகிறோம், நாம் வந்து எல்லா விஷயங்களும் சரியாக செய்வோம், நாம் முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை ரொம்ப லேட்டாக முடிவு பண்ணேன். 25 வயசுல தான் நான் லைஃப் என்ன பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணேன். பட் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஸ்கூல் படித்து முடிக்கும் போது இல்லை காலேஜ் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் தனி மனித ஒழுக்கம். சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஒழுக்கமாக இருக்கிற விஷயம் கிடையாது. யார் இல்லைனாலும் நாம் இப்படி தான். அந்த கேரக்டருங்கிற விஷயம் ஃபார்ம் ஆகிறது காலேஜில் தான். அதுக்கு நம்ம டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தான் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட மார்க்ஸ்லாம் ரொம்ப ஞாபகம் இருக்கு. அவங்க எவ்வளோ சின்சியராக இருந்தாங்க, சின்சியர் எங்களுக்கும் வந்துச்சு. ஸோ காலேஜ் இந்த கேரக்டருங்கிற விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணிக்கங்க. நான் வெளியூர் போனேன், வெளிநாடு போய் படித்தேன். வெளிநாட்டில் வந்து என்ன யாருமே எனக்கு தெரியாது. நான் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே கற்றுக் கொடுத்த விஷயம், அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயம், டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்த விஷயம், அதுதான் அங்கே போயும் தனியாக இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கணுங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக இது படிச்சு அது நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அது விட்டாங்க. அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷனை தாண்டி நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், வின் பண்ணாதவங்களுக்கு இன்னும் பெரிய வாழ்த்துக்கள். ஒரு காம்படிஷனாலே பயமா இருக்கும். பயம் முக்கியமே கிடையாது. நம்ம உள்ள இறங்கணும், கோதால இறங்கி விளையாடணுங்கிறது தான் முக்கியம். கவலைப்படாதீங்க. அப்படி நினைச்சிருந்தா நான் இங்கே இருக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து அமெரிக்காவில் போய் படித்து முடிச்சுட்டு திரும்ப சென்னைக்கு வந்து கிராஷ்லேருந்து ஆரம்பித்தேன். 0லேருந்து ஆரம்பித்தேன். எதுவுமே தெரியாது சினிமா பற்றி. பட் கற்றுக்கணும், சினிமா எனக்கு பிடிச்சிருந்துன்னு கற்றுக்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சாங்க. நீங்கள் இருக்கீங்க. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நன்றி. ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். கண்டிப்பாக வெளியில் போய் விளையாடுங்க. நிறைய வெளியில ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி கற்றுக்கிறது ஸ்போர்ட்ஸ் தான். காலேஜ் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கீங்க. அது எதுவாக இருக்கலாம், கிரிக்கெட் இருக்கலாம், கபடியாக இருக்கலாம், கில்லியாக இருக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை பாட்டோ எல்லாரும் பயங்கர டேலண்டடா இருக்கிறீங்க. சும்மா விட்டாலும் அடிச்சு பிச்சை எழுதுறீங்க. எத்தனை பிரபுத்தவா இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க விஷயம் டிசைட் பண்ணுங்க. மியூசிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு விட்டுறாங்க. இப்ப நான் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. அதாவது
மைக் வந்திருக்கும். 5 நபர்கள் மட்டும், நல்லா கவனிங்க, 5 நபர்கள் மட்டும். இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டேன். நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அகரம் கூட அகரம் மட்டும் அது இல்லாம நிறைய பேர் வாழ்க்கையை மாத்திருக்காங்கன்னு தெரியும். அவங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? சௌக்கியமான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி சார். இருங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க, அடுத்த போங்க.